புதிய உடன்படிக்கை நியூ கவர்னன்டோடைய முதல் உடன்படிக்கைய நம்முடைய ஆத்துமாவை அவர் ரத்தத்தால மீட்டெடுக்கிறார். அது முதல் உடன்படிக்கை. ஆனா நிறைய ஆளோட பிள்ளைங்க அந்த ஒரு உடன்படிக்கையில நின்றுச்சு. இன்னும் மற்ற அநேக உடன்படிக்கை நமக்கு பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. பைபிள்ல உயர்வுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, பெருக்கத்துக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, விசாலத்துக்கு உடன்படிக்கை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. there is a covenant. அது எல்லாம் பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்களோடு ஆண்டு ஏற்படுத்தின உடன்படிக்கை. ஆமென். ஆண்டு ஈசாக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு, யாக்கோபு உடன்படிக்கை பண்றாரு, ஆபிரகாம் உடன்படிக்கை பண்றாரு. இப்ப அந்த உடன்படிக்கை எல்லாம் பழைய ஏற்பாடு, அது நமக்கு கிடைக்காதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இயேசு நல்லா கவனிங்க, பழைய உடன்படிக்கையின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் சொந்தமா இருந்த உடன்படிக்கைகளை இயேசு புதிய உடன்படிக்கையின் மூலியமா நானே வாசல் என்று திறந்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டும் இருந்த உடன்படிக்கைய இப்போ நான் உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் திறந்து கொடுக்கிறேன். நான் வாசல், என் வழியை உள்ள பிரவேசித்தால் இதோ என் பிதா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மையும் நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. You can possess every promises and every covenant that the Father has made.